Dear brothers and sisters, dear viewers, please welcome to my channel, yours Simply Lia. And also Ukkadam Athupalam new flyover bridge பற்றி தான் இன்றைக்கி என்னோட வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ கோயம்புத்தூர் பீப்புள் ரொம்ப ஹாப்பிலி வெயிட்டிங் 6 இயர்ஸாக இருந்த இந்த ஆத்துப்பாலம் பிரிட்ஜ் வந்து இப்போ ஃபைனலி ரெடி ஆகிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிரிட்ஜ் தான் ட்ரோன் கேமராவியா இது இப்படி தான் காணப்படும். ஸோ ரொம்ப அமேசிங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ தான் பீலேட்டடாக செஞ்சுருந்தாலும் அமேசிங்காக நீட்டாக கம்ப்ளீட் செஞ்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் ரொம்பவே பட்டாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜ் இல்லாமல் ரொம்ப ஆத்துப்பாலம் வழியாக டிராஃபிக் ஹெவி ஜோனில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிச்சிட்டும் கூட இருந்தாங்க. டிராஃபிக்னால குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போகிறதா இருக்கும். டிராஃபிக்லேயே ரொம்ப நேரம் நின்றுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ஏரியாவில் நிறைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோனில் வந்த சேண்டு தூஸ் எல்லாத்துக்கும் என்விரான்மெண்ட் பொல்யூஷன், அதுக்கப்புறம் எல்லாமே அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நிறையவே பாதிப்பு ஏற்பட்டது. நிறைய பேரோட பேஷன்ஸ் இந்த பிரிட்ஜுக்கு ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பிக் ரைட். அந்த பிரிட்ஜ் வழியாக போக முடியாமல் ஆத்துப்பாலத்தில் தவிச்சவங்க நிறைய பேர் 1 hour நின்று கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதே இந்த பிரிட்ஜில் இப்போ ஜஸ்ட் 10 minutesல இங்கே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம ஏறி நின்று பார்த்தோம்னா ஹோல் சிட்டி ஒரு வியூவாக பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லேக் வியூஸ், உக்கடம் லேக், அது எல்லாமே நாங்கள் பார்த்து நல்லாவே மகிழ்விக்கலாம். நைட் வியூவும் எடுத்திருக்கேன், அதுவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் ஆகியிருக்கும். ஸோ தட் நாங்கள் என்ன பீப்புளாக இருந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் செஞ்சாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மக்கள் எல்லாம் யூட்டிலைஸ் செஞ்சு யூஸ்ஃபுல்லாக வாழ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் நிறையவே கஷ்டம். ப்ளஸ் மக்கள் பீப்புள் சகிக்கிறாங்க. தினம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது நிறைய பிளாக்கேஜஸ் ரோடு போக முடியாமல் ரொம்ப ஹெவி ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம சகிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த பிரிட்ஜ் ஒரு வர மாதிரி தான் கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜோட வியூஸ் எல்லாம் என்ஜாய் செஞ்சுருப்பீங்க. கோயம்புத்தூர் மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லைக் ஒன்று ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் டு எண்ட் வரலையும் உக்கடம் ஃப்ளைஓவர், இது மேம்பாலம்னு சொல்லப்படும். இது பொள்ளாச்சி ரோடு அது வழியாக தான் போகுது. ஸோ இங்கே நிறைய இண்டஸ்ட்ரி, ஸ்கூலு, அந்த டிராஃபிக் தான் பயங்கரமாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பஸ் போக முடியாது, ஏன்னா பஸ்ஸுக்கு நிறையா ஸ்டாப்பிங்ஸில் பீப்புள்ஸ்க்கு ஏற்றணும் இல்லையா. ஆனால் இப்போ இந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்தது உங்களுக்கும் ஹாப்பினா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பீப்புள் இங்கே நின்று சீனரிவியாக பார்க்குறாங்க. அது மட்டும் தவிர்க்கணும். ஏன்னா இது ஒரு ஹைவே ரோடு, இது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது எந்த ட்ராவல் பண்ணிட்டு வர வெஹிக்கிள் எந்த ஸ்பீடில் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ தட் டேக் கேர்ஃபுல்லாக நீங்கள் இங்கே இருக்கணும். பீப்புள்ஸ் தன்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கு இங்கே வியூ பார்க்கும்போது லேக் வியூ ஹைட்லேருந்து பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு அலர்ட்டாக கூட வச்சுக்கோங்க. குழந்தைங்க கப்புள் ஆஃப் த மூமெண்ட்டில் அங்கேருந்து எப்போவுமே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்காக இது ஹைவே ஃப்ளைஓவர். இந்த இடத்துல நம்ம டிராஃபிக்கு நோ சிக்னல். ஸோ நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்கும்போது இன்டர்மீடியேட் அப்போவே சில பேர் சீக்கிரமாக போய் பார்க்கணும் அவசர குணமாக நினச்சி பார்த்த இந்த பிரிட்ஜில் நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் கூட நேர்ந்திருக்கு. மேபி அவங்க பார்க்குறவங்க இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிஜமாகவே அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே பிரிட்ஜ் போயிட்டுருக்கும்போது அந்த சமயத்தில் நம்ம அவசரப்பட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்சிடெண்ட்ஸ் ஹேப்பன்ஸ்.
எப்போவுமே இன்சிடென்ட்ஸ் ஆகலாம். ஸோ அது நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். நியூ பிரிட்ஜ் வெல்கம் பண்ணிக்கலாம். இதோட நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரிட்ஜ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, அவினாஷி ரோடு. அது ரொம்ப ரொம்ப ஈகராக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆனாலும் கொஞ்சம் பீப்புளுக்கு சாட்டிஸ்ஃபை கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நாங்கள் பீயிங் தேங்க்ஃபுல்லாக இருந்துக்கலாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கும். ஸோ நாங்களும் கேர்ஃபுல்லாக எப்போவுமே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஹாப்பி ட்ராவலிங். ஹோப் இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல் நைட் வியூ ஆஸ் வெல் அஸ் டே வியூ ரெண்டும் அப் டு டேட், ஓப்பனிங் அண்ட் எண்டிங், அதாவது உக்கடம் பஸ் ஸ்டாப் வரலையும் கூட நான் வந்து பின் பாயிண்ட்டை காமிச்சிருக்கேன். இந்த ஆத்துப்பாலம்லேருந்து தொடங்கின இந்த ஜார்னி உங்களுக்கும் ஹாப்பி ஜார்னியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வியூ எல்லாம் ரொம்பவே அமேசிங்காக இருக்குது, கூலாக இருக்குது. ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆத்துப்பாலம் பிரிட்ஜு மேலே கண்டிப்பாக போகலாம். ஆனால் ஒரே ஒரு அலாட்னஸ் என்னென்னா, நிறைய பேர் சைடில் நின்று நிறைய வேடிக்கை பார்க்குறாங்க. அது சகஜம்தான். ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறதும் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளேஸில் எல்லாமே கேம் விளையாடுற மாதிரி இல்லை. ஸோ சம்டைம்ஸ் டிராஃபிக் ஜாம் ஆகிருச்சுன்னா அது யாருக்குமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் கீப் வாட்சிங் யுவர் சிம்ப்ளி லியா. இதுவரையிலையும் யாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் போய் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் சேனலில் நிறைய பேர் வந்து வியூ பண்ணுறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லப்படுது அனாலிட்டிக்ஸில் பார்த்தா. ஸோ நானும் சேனல் ஓப்பன் செஞ்சு 3 இயர்ஸ் ஆகுது. இதுவரையிலையும் நான் 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணலை. ஸோ ப்ளீஸ் எனக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விதமாக சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஆட் ஆன் ஆக இந்த வீடியோவை நிறைய ஷேர் செய்யுங்க. என்னுடைய எஃபர்ட் இதில் நிறைய இருக்குது. நானும் வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்கு நல்ல டைம் பாஸ் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் செய்கிறேன் என் சேனலில். ஸோ என்னுடைய சேனல் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு உங்கள் மாதிரி பீப்புளோட சப்போர்ட் ஆல்வேஸ் எனக்கு தேவை. ப்ளீஸ் எப்போவுமே யுவர் சிம்ப்ளி லியா சேனலை ஆக்டிவ் வியூவராக இருந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் டேக் கேர், கீப் வாட்சிங் யுவர் சிம்ப்ளி லியா. Thank you.